அரசாங்கம் 2025க்குள்ள மொத்த நாட்டுக்கும் E20ன்னு சொல்லப்படுற எரிபொருளை கொண்டு வர வழி செய்யும் வகையில ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க. எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் அப்படிங்கறது தான் ஷார்ட்டா E20 பெட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த E20 பெட்ரோல் அப்படின்னா இப்போ நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற பெட்ரோல்ல 20% எத்தனால ஆட் பண்ணி அதை நம்ம வந்து ஃபியூலா யூஸ் பண்ணுவோம். இந்த E20 பெட்ரோல் கொண்டு வர கூடாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால கண்டிப்பா 2025க்குள்ள இந்தியால இருக்க எல்லா பெட்ரோல் பங்க்லயுமே இந்த E20 பெட்ரோல் நம்ம கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த E20 பெட்ரோல்ல கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடி ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, கரும்பு விவசாயிகளுக்கு இதனால பெரிய அளவுல லாபம் கிடைக்கும். ஏன்னா எத்தனால் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான மூலப்பொருள் கரும்பு தான். அடுத்து பாத்தீங்கன்னா சுகர் இண்டஸ்ட்ரியோடைய ஷேர் பிரைசஸ் அதிக அளவுல இன்க்ரீஸ் ஆகும். சோ சுகர் இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே நெகட்டிவ் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியால 2023ல தான் இந்த E20 பெட்ரோலை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சோ அதுக்கு முன்னாடி மேனுஃபேக்சர் பண்ண எல்லா என்ஜின்ஸுமே ரெகுலர் பெட்ரோலுக்கான என்ஜின்ஸ் மட்டும் தான். அதை E20 என்ஜினா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கேலிபிரேஷனுக்கு நிறைய செலவாகும். அது மட்டும் இல்ல, இந்த E20 பெட்ரோலுடைய ஃபியூயல் எஃபிஷியன்சி குறைவா இருக்கிறதுனால மைலேஜும் டிராப் ஆகும் அண்ட் கொரேஷன் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. மூணாவது முக்கியமான விஷயம், ஒருவேளை இந்த E20 ஃபியூயலை யூஸ் பண்ணி உங்களுடைய என்ஜின்ஸ் ஏதாச்சும் வந்து பிரச்சனை வந்தது அப்படின்னா கண்டிப்பா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது அது ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி இந்த E20 பெட்ரோல்ல நிறைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலுமே கூட ஆல்டர்னேட்டிவ் ஃபியூயல்ஸை நோக்கி போக வேண்டியது அப்படிங்கிறது இப்ப இருக்கிற ஒரு அடிப்படையான ஒரு தேவையும் கூட.